அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள். அதிசார குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 3ஆம் அதிபதி. உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி அவர் தான், 12ஆம் அதிபதி குருவாக தான் வருவார். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு மிதுன ராசியில் இருக்காங்க. வர்ற அக்டோபர் மாதம் இந்த 18ஆம் தேதி, அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது. அதிசார குரு பயிற்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 48 நாட்கள் வரும் உங்களுக்கு. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 48 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குமா, இல்லை என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும், என்னென்ன விஷயங்கள் சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்த்துடலாம். மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஒரு மீடியமான ஒரு சமமான கிரகம். ஏன்னா குரு சனி வந்து ஒரு சமமான, இப்போ சனிக்கு வந்து குரு வந்து சமமான கிரகம், குருக்கு வந்து சனியும் ஒரு சமமான கிரகம் தான். இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைய போகிறார். இது உச்சம் பெறக்கூடிய ஒரு குருவாக அவருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கடகராசியில் குரு உச்சமடைஞ்சு அவருக்கு இருக்கிற இடமும் சிறப்பாக இருக்கும். அவரோட பார்வையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக கொடுத்துருன்னே சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வர்றார். என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு உண்டான அமைப்புங்க உங்களுக்கு. இந்த 48 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அமைப்பு, யோகம்னு சொல்லிடலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்காமல் இருக்குது, ரொம்ப வருஷமாக நாங்கள் வரன் பார்த்துட்ருக்கோம், ட்ரை பண்ணுறோம், ஆனால் எதுவும் நடக்கலை, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வரன், மனசுக்கு பிடிச்ச வரன், எதிர்பார்த்த வரன் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா 7ஆம் இடங்கிறது திருமணத்தை குறிக்கிற இடம். அப்போ திருமணத்தை குறிக்கிற இடத்துல குரு இருக்கிறனால திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள், 7ஆம் இடங்கிறது பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கிறனால நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க, நல்ல நண்பர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க. அதேமாதிரி கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு எதிர்பாராத லாபம், சக்ஸஸ், வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பிரிஞ்சிருந்த உறவினர்கள் சேருவாங்க. ஒரு சில கணவன் மனைவியே வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போய் சரி வாழலாமா வேண்டாமாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க. இப்போ அந்த விவகாரத்தெல்லாம் தேவையில்லை, குழந்தைகளுக்காக மற்ற இதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாங்கிற ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு காமிக்குது. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து குரு எங்கே பார்க்குறாரு? 11ஆம் இடம் மேலே லாபஸ்தானத்தை விருச்சிக ராசி பார்க்குறாரு. லாபங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கும் உங்களுக்கு. லாபங்கள் கிடைக்கக்கூடிய குருவாக உங்களுக்கு இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே பண வரவு அதிகரிக்குங்க உங்களுக்கு. பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும். தேவையான அளவுக்கு பணம் கையில் இருந்திருக்காது. இந்த காலகட்டங்களில் தேவையான அளவுக்கு கையில் பணம் வரும். 11ங்கிறதுனால லாபம். லாபஸ்தானத்தில் குரு பார்க்கறனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த கருத்து வேறுபாடால் விலகி, குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் விலகி உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க போது, தேவையான அளவுக்கு பணம் வரப்போகுது. அதே மாதிரி 2ஆம் திருமணம், 11ங்கிறது 2ஆம் திருமணம். முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆன உங்களுக்கு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு, மறுமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிடும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பணம் வரும். பணத்தை சேமிப்பு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த 48 நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அமையுன்னே சொல்லிடலாம். சரிங்களா? ஆசை நிறைவேறுங்க. ஏன்னா 11ஆம் இடங்கிறது அபிலாசை நிறைவேறக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்கறதுனால ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறி, நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? உங்கள் ராசியே குரு பார்க்குறார். ஏன்னா இப்போ தான் எல்லாம் 7.5 சனியெல்லாம் முடிச்சு வந்திருக்கீங்க. ஒரு சில பேருக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது, மன அழுத்தமெல்லாம் போயிட்டுருக்கு, ஹெல்த் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு போயிட்டு தான் அங்கே இருக்குது. ஆனால் இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்க குரு 7ஆம் இடத்தை வந்து உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறனால இருட்டுக்குள்ளே இருந்த மகர ராசினியர்கள், கஷ்டத்தில் இருந்தவங்க உங்கள் மேலே ஒளிப்படுறனால நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கண்டிப்பாக வெளியே வர போகிறீங்க. உங்கள் மேலே ஒரு ஒளிப்படுறனால கண்ணை கட்டி காட்டில் விட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த லைஃப்பில் இருந்து கண்டிப்பாக வெளியே வர போகிறீங்க, பிரகாசிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ உங்கள் மேலே ஒரு ஒளிப்படுது. அப்போது ஒரு பிரைட்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் இந்த 48 நாளில் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும், சிந்தித்து செயல்பட போகிறீங்க இனிமேல். சரிங்களா? அந்த குழப்பமே உங்களுக்கு இருக்காது. அந்த குழப்பங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா குரு வந்து ராசியை பார்த்துட்டாலே தெளிவான ஒரு அமைப்பு கொடுத்துருங்க, ஒரு ஸ்டெடி மைண்டு கொடுத்துரும். வெளிச்சம் உங்கள் மேலே படுது, ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் உங்கள் மேலே பட்டால் எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் தெளிவாக இருக்க போகிறீங்க, பிரைட்டாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சிந்தித்து செயல்பட போகிறீங்க இனிமேல். எந்த ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகுங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூட உங்கள் ராசி பார்க்கறனால உடலும் மனமும் நல்லா இருக்க போகுதுன்னு காமிக்குது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதாவது
முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் அங்கே தான் இருக்கார். உங்கள் ராசிநாதன் மேலேயே குருவோட பார்வை விழுகிறதுனால முயற்சி சக்ஸஸ் ஆக போகுது. ஏதாவது உங்களுக்கு தடங்களாக இருந்திருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு இருந்திருப்பீங்க, தடங்களாக இருந்திருக்கும். ஒரு பொருள் வாங்கலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க, தடங்களாக இருந்திருக்கும். திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, தடங்களாக இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது தடங்களாக இருக்கும். இந்த காலகட்டங்கள்லாம் அந்த தடங்களெல்லாம் உடையக்கூடிய காலகட்டமாக ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்தை முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே விடாமுயற்சியோட தைரியத்தோட வீரியத்தோட செயல்பட போகிறீங்கன்னு காமிக்குது. அப்போ விடாமுயற்சியோட செயல்பட போகிறீங்க. அப்போ உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆக போகுது. தடங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சரிங்களா? தடங்கள் இல்லாத காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். இது ஒரு நல்ல ஒரு அதிசார குரு பயிற்சி, ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சிங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த கலைத்துறையில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கூட கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு பார்த்த குரு 11ஆம் இடத்தை பார்க்குற குரு ப்ரொமோஷன் இது பண்ணுறது, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த 48 நாட்களுக்குள்ளே திடீர் மாற்றங்கள், திடீர் அதிசயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 48 நாட்களில் உங்களுக்கு நடக்கும். சந்தேகமே கிடையாது. இதில் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பொன்னான ஒரு குரு பயிற்சியாக தான் மகர ராசி நேயர்களுக்கு அமைய போகுது. ஏன்னா 7.5 சனியில் நீங்கள் பார்க்காத விஷயமே கிடையாது. நிறைய இழப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும், நிறைய இழந்திருப்பீங்க. உங்கள் சொந்தக்காரங்க இழந்திருப்பீங்க. ஒரு சில பேர் அப்பாவோ இல்லை அம்மாவோ இறந்து போயிருந்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் இழந்தவங்க இருக்காங்க, வேலை இழந்தவங்க இருக்காங்க, நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க. கையில் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தது. நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய முதுகில் குத்தின சம்பவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நிறைய துரோகத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அத்தனை மகர ராசினியர்களுக்கும் அந்த இருட்டுக்குள்ளே இருந்த மகர ராசினியர்களுக்கு இது வெளிச்சம் நிறைந்த ஒரு பொன்னான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க, வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. இது ஒரு அருமையான ஒரு யோகமான காலகட்டம் தான் இந்த காலம். பயன்படுத்திக்கிங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். என்னென்ன தடங்கள் ஆச்சோ, என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்ததோ, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் மட்டும் நல்ல யோகமான தரமான தசாபுத்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் சொன்னதில் கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்மாக நடக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த 48 நாட்கள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு யோகமான பொன்னான அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.